யோகி ஒரு போலீஸ் ஆபீசர். அவருக்கு தமிழ்நாடுவை சேர்ந்த நிலகோண்டா காட்டுக்கு போஸ்டிங் கிடைச்சது. அப்புறம் இந்த காட்டுல தான் சிவப்பு சந்தன மரங்கள் நிறைய இருக்கு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் சிகப்பு சந்தன மரத்தை யாராலையும் கடத்த முடியாது. ஓகே சார், ஆனா அந்த வரதராஜன் அந்த சந்தன மரத்தை கடத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது வழியை கையாளுறான். இப்ப நான் வந்துட்டேன் இல்ல, அவன் இனிமே ஒரு மரத்தை கூட கடத்தவே முடியாது. நான் ஒரு ஆளே டே அண்ட் நைட் பேட்ரோல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம செக் போஸ்ட்ல டியூட்டியில இருக்காரு முகேஷ், அவரு ரொம்ப நேர்மையானவரு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சார், புறப்படுங்க, செக் போஸ்டுக்கு போகணும். கான்ஸ்டபிள் ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகிய செக் போஸ்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஹலோ சார், குட் மார்னிங். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா முதல் தடவையா இன்னைக்கு தான் பாக்குறேன். தேங்க்யூ. நானும் உங்க நேர்மையை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். நாம வண்டிங்களை இன்னும் நிறைய சோதனை போடணும். இப்போ சிகப்பு சந்தன மரங்கள் நிறைய கடத்தலாகுது. இப்படியே போயிட்டு இருந்தா அந்த மரத்தை பாக்குறதே ரொம்ப கஷ்டமாயிடும் முகேஷ். சார், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த வரதராஜன் இருக்கான்னு தெரியும் சார். நீங்க ஏன் அவனை பிடிக்கவே மாட்டேன்றீங்க சார்? அவன் இந்த காட்டுல தான் சார் பிறந்து வளர்ந்தது. அவன் ஒரு மூலையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். நாங்க அவனை பிடிக்க போகும்போதெல்லாம் காட்டுக்குள்ள எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறான் சார். ஆனா சிகப்பு சந்தன மரம் இந்த காட்டை விட்டு இந்த செக் போஸ்ட விட்டு போகாம நம்ம பாத்துக்க முடியும் இல்லையா? எஸ் சார், நான் இன்னும் ஃபோர்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் 2 கான்ஸ்டபிள்ஸ் இந்த செக் போஸ்ட்ல இருப்பாங்க சார். இனிமே சந்தன மரத்தை கடத்த முடியாதுன்னு நான் சொல்றேன் சார். நாம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அது நடக்கும். அன்னில இருந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் அவரே பகல் நேரங்கள்ல மலைப்பகுதியில பள்ளத்தாக்கு எல்லா இடத்துலயும் பெட்ரோலிங் பண்ணாரு. அதுவும் முக்கியமா ராத்திரி நேரங்கள்ல. இங்க காட்டுக்குள்ள டேரா போட்டு மறைஞ்சிருக்கிற அந்த வரதராஜனுக்கு யோகி வந்திருக்கிற தகவல் கிடைச்சது. அண்ணா, அந்த யோகி ராத்திரி பகல்னு காட்டுல பெட்ரோலிங் பண்றாரு. இப்ப நாம எப்படி அந்த சந்தன மரத்தை கடத்துறது? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் சின்னவனே. வரதராஜன் சுவாமியோட காதுல ஏதோ ஒன்னு சொன்னான். அப்புறம் ராத்திரி இருட்டுல சுவாமி ஃபாரஸ்ட் ஆபீசரோட ஆபீஸுக்கு வெளியில போனான். அவன் அங்க யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல கார்டங்க வந்தாரு. ஏய், அண்ணா உனக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதுக்கு பதிலா நீங்க நடக்கிற விஷயத்த அப்பப்ப தகவல் அனுப்ப. வாரம் உனக்கு ஸ்வீட் இங்க வந்து சேரும். அப்படியா? அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. சரி. சுவாமி ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களோட இடத்துக்கு போனான். அப்புறம் வரதராஜன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இனிமே பாக்குற அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் நம்மள என்ன பண்றான்னு. ஆமாண்ணா. அன்னைக்கு ராத்திரியில இருந்து வரதராஜனும் அவனோட ஆட்களும் சிவப்பு சந்தன மரத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் இங்க இருக்கிற கார்டு வரதராஜனுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் எந்த லொகேஷன்ல இருக்காருன்னு மெசேஜ் பண்ணி சொல்லுவான். ஃபாரஸ்ட் ஆபீசர் தெற்கு திசையை நோக்கி போகும்போது அப்ப வரதராஜனோட ஆட்கள் வடக்கு திசையில இருக்கிற சிகப்பு சந்தன மரத்தை வெட்டுவாங்க. அப்புறம் யோகி வடக்கு திசையை நோக்கி பெட்ரோலிங் பண்றதுக்கு போகிற சமயத்துல அவங்க தெற்கு திசையில மரங்களை வெட்டிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வடக்கு திசையில இருந்து வரதராஜனோட ஆட்கள் சந்தன மரத்தை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. யோகி அந்த இடத்துக்கு போனப்ப யோகியோட கவனம் அப்ப புதுசா வெட்டின அந்த மரத்தோட ஏர் தண்டுகிட்ட போச்சு. இந்த மரம் என்னடா இன்னைக்கு வெட்டுற மாதிரியே தெரியுது. ஆனா நான் தினமும் பெட்ரோலிங் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இவனுடைய ஆளுங்கள் வந்து எப்படி இந்த மரத்தை வெட்டிட்டு போறானுங்க? ஏதோ தப்பா தெரியுதே. யோகி எதுவும் பேசாம ஜீப்பை எடுத்துக்கிட்டு தெற்கு திசையை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அவரு இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தப்ப கூட அப்பதான் சந்தன மரத்தை வெட்டிட்டு போயிருக்காங்கன்றத அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த மரத்தை இன்னைக்குதான் வெட்டி இருக்காங்க அப்படின்னா இந்த வரதராஜன் சந்தன மரத்தை கடத்திக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இத உடனடியா நான் நிறுத்தி ஆகணும். வண்டிய செக் போஸ்டுக்கு விடுங்க. யோகி ஜீப்ல உட்கார்ந்தாரு. அப்புறம் கார்டு வண்டிய செக் போஸ்ட் கிட்ட ஓட்டிட்டு போனாரு. என்னாச்சு சார்? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தனியா பேசணும். சரி சார், வாங்க சார், உள்ள உட்கார்ந்து பேசலாம். அந்த செக் போஸ்டோட சின்ன அறையில ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகி அப்புறம் இன்ஸ்பெக்டர் முகேஷ் இருந்தாரு. சொல்லுங்க சார், இங்க நாம பேசுறது யாருக்கும் கேட்காது. முகேஷ், இப்பவும் சந்தன மரத்தை காட்டுல வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பெரிய வண்டி ஏதாவது இந்த பக்கம் போச்சா? இல்ல சார், இந்த பக்கம் எதுவும் போல சார். ஆனா நாளைக்கு வரும் சார். காட்டுல ரோடு போடுறதுக்கு மண் எடுத்துட்டு வராங்க. அப்படின்னா அதுலதான் சிகப்பு சந்தன மரம் போகும் சார். நாளைக்கு எப்படியாவது அந்த ட்ரக்கை இந்த செக் போஸ்ட விட்டு தாண்டாம பாத்துக்கிறேன் சார். நான் அந்த வரதராஜனை எப்படியும் பிடிச்சே தீருவேன். சரிங்க சார்.
இங்க வரதராஜன் தன்னோட இடத்துல என்ன பண்றதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். நாளைக்கு மண்ணு கொண்டு போற வண்டியில நாம வெட்டி வச்சிருக்கிற சந்தன மரத்தை கடத்தணும், அப்படிதானே சொல்ற? அதான் இல்ல. இந்நேரம் எல்லா விஷயமும் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் நமக்காக நாளைக்கு செக் போஸ்ட்ல காத்துக்கிட்டு இருப்பான். அப்படின்னா நாம என்ன பண்றது? எப்படி இந்த சந்தன மரத்தை காட்டுல இருந்து வெளியே கொண்டு போறது? வரதராஜன் தன்னோட திட்டத்தை போட்டுட்டான். மறுநாள் காலையில மணல் கொண்டு போற லாரி காட்டுக்குள்ள வந்தது. இன்ஸ்பெக்டர் முகேஷ் ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகிக்கு இந்த விஷயத்த போன் பண்ணி சொன்னாரு. சார், ட்ரக் வந்துருச்சு, நீங்களும் வாங்க. சரி. அந்த ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போச்சு. இங்க ட்ரக் எல்லா மணலையும் அன்லோட் பண்ணுச்சு. அப்புறம் இங்க வரதராஜனும் அவனோட ஆட்களும் அந்த வண்டியில சிகப்பு சந்தன மரத்தோட ஒரு கிளைய லோட் பண்ணாங்க. இங்க ஃபாரஸ்ட் ஆபீசரும் கார்டும் ஜீப்ல வந்தாங்க. ஆனா அவங்க வர வழியில நிறைய மரங்கள் கீழே விழுந்திருந்தது. சார், நாம சுத்தி தான் சார் போகணும். இது எல்லாத்தையும் செஞ்சது அந்த வரதராஜனா தான் இருப்பான். சீக்கிரம் போலாம் சார், அவனை எப்படியாவது பிடிக்கலாம் சார் இன்னைக்கு. அதுக்குள்ள வரதராஜன் அங்கிருந்து போயிட்டான். அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகி போன உடனே அந்த இடத்தை விட்டு ட்ரக்கும் புறப்பட்டு போயிடுச்சு. செக் போஸ்ட் கிட்ட போ. யோகி இன்ஸ்பெக்டர் முகேஷுக்கு உடனே போனை போட்டாரு. முகேஷ், அவங்க இங்க இருந்து புறப்பட்டுட்டாங்க, நீங்க தான் அவங்கள தடுக்கணும். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் முகேஷ் அவங்களோட ஆட்களோட சேர்ந்து செக் போஸ்ட்ல நின்னுட்டு இருந்தாரு. அந்த ட்ரக்கும் மெல்ல மெல்ல செக் போஸ்ட நோக்கி வந்துட்டு இருந்தது. செக் போஸ்ட் கிட்ட முகேஷும் அப்புறம் நிறைய போலீஸ்காரங்க கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருந்தாங்க. டிரைவர் போலீஸ்காரங்களை பார்த்த உடனே அவன் அந்த வண்டியை நிறுத்திட்டான். பின்னாடியே ஃபாரஸ்ட் ஆபீசர் தன்னோட ஜீப்பை கொண்டு வந்து அங்க நிறுத்தினாரு. அந்த ட்ரக்க நாலாபுரமும் சுத்தி வளைச்சிட்டாங்க. கான்ஸ்டபிள், செக் பண்ணுங்க, ட்ரக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. கான்ஸ்டபிள் அந்த ட்ரக்ல ஏறினாரு. சார், இங்க சிகப்பு சந்தன மரம் இருக்கு, அதுவும் ஒரே ஒரு கிளை சார். என்ன? இன்ஸ்பெக்டரும் ட்ரக்ல ஏறி உள்ள செக் பண்ணாரு. அங்க சிகப்பு சந்தன மரத்தோட ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. சார், நீங்க இங்க வாங்கல. இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகியும் அந்த ட்ரக்ல ஏறினாரு. அவரும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாரு. அந்த வரதராஜன் இந்த முறையும் நம்மள நல்லா ஏமாத்திருக்கான். அப்புறம் இங்க வரதராஜன் அவனோட ஆட்களோட அப்புறம் சிகப்பு சந்தன மரங்களோட நதி வழியா சிகப்பு சந்தன மரங்களை காட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. என்ன யாராலையும் தடுக்க முடியாது. சிகப்பு சந்தன மரம் எனக்கு மட்டும்தான். மகேஷ்பூருங்கிற கிராமத்துல பின்ட்டு அப்புறம் முகேஷ் அண்ணன் தம்பிங்க அவங்க அப்பா கூட வாழ்ந்து வந்தாங்க. முகேஷ் பெரியவன், அப்புறம் பின்ட்டு சின்னவன். அப்பா, நீங்க அண்ணனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். தம்பி, சைக்கிள்னா கம்மி விலை, மோட்டார் சைக்கிள்னா ரொம்ப ஜாஸ்தி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். பின்ட்டுவோட பிடிவாதத்தால அவங்க அப்பா அவனுக்கு மோட்டார் பைக் வாங்கி கொடுத்தாரு. முகேஷுக்கு படிப்புல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனோட அப்பா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. முகேஷ் தன்னோட வயல்ல எப்பவும் வேலை செய்வான். அங்க பின்ட்டு +2 பாஸ் பண்ணான். அப்பா, நான் மேல் படிப்புக்கு பட்டணம் போகலான்னு நினைக்கிறேன். தம்பி, நம்ம ஊர்ல கூட காலேஜ் இருக்குல்ல, பட்டணம் போனா வீடு வாடகைக்கு எடுக்கணும், அதே மாதிரி சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப செலவாகும்பா. அப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட்டணத்துக்கு நான் எப்படியாவது போயாகணும். பின்ட்டுவோட அப்பா மறுபடியும் பின்ட்டுவோட பிடிவாதத்துக்காக சரின்னு சொன்னாரு. பின்ட்டு நகரத்துக்கு படிக்க போனான். ஆனா நகரத்தை பார்த்ததும் பின்ட்டுக்கு படிக்கிறதுக்கான மனசு வரல. அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து மோட்டார் பைக்ல சுத்துவான். சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்ட்டிக்கும் போவான். 2 வருஷம் பின்ட்டு இதே மாதிரி ஜாலியா தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான். ஒரு நாள் முகேஷ் கிட்ட இருந்து பின்ட்டுக்கு போன் வந்துச்சு. பின்ட்டு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடு. என்னால வர முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. தம்பி முகேஷ், நான் எப்படியாவது பின்ட்டுவ பார்க்கணும்பா. பின்ட்டு வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க அப்பாவும் பாவம் இறந்து போனாரு. ஒரு நாள் பின்ட்டு கிட்ட இருந்து போன் வந்துச்சு. முகேஷ்,
நீ ஏன் இவ்வளோ கம்மியா காசு அனுப்பிச்சிட்டு இருக்க? உனக்கு தெரியும்ல பட்டணத்துல ரொம்ப செலவாகும்னு. பிண்டு, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் அனுப்ப முடியும். இந்த வாட்டி ரொம்ப மழை பெஞ்சிடுச்சு, பயிரெல்லாம் நாசமா போயிடுச்சு, வீட்டுல சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணுமே இல்ல. பொய்யன் சொல்லிட்டு இருக்கிற நீ? நான் ஒன்னும் பொய் சொல்லல பிண்டு. ஒரு நாள் பின்ட்டு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு தன்னோட ஊருக்கு, அதுவும் அவன் வீட்டுக்கு வந்தான். அட, என்ன பிண்டு இது? இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, அதுவும் இல்லாம கல்யாணம் வேற செஞ்சிருக்க, எனக்கு சொல்லவே இல்லையே நீ. ஆமா அண்ணே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முகேஷ் ஒரு பேப்பரை கையில கொடுத்து சொன்னா, அண்ணா, இது எங்க காலேஜுக்கு சம்பந்தப்பட்ட பேப்பரு, இது மேல உன்னுடைய கை நாட்டு போடு. முகேஷ் பின்ட்டு மேல நம்பிக்கைய வச்சு அந்த பேப்பர்ல கை நாட்ட போட்டான். ரொம்ப நல்லதுண்ணே. இங்க நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்ல இருந்து கிளம்புங்க. இந்த காகிதத்துல இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா? நீங்க உங்க வீடு, உங்க நிலம், இது எல்லாத்தையும் உங்க தம்பி பின்ட்டுவுக்கு நீங்க எழுதிருக்கீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கிற பின்ட்டு? இனி என் டைம் எல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளில போயிடு. வாருப்பா. பாவம் முகேஷும் தன்னோட மனைவி ரூபாவும் ரோட்ல ஒரு டென்ட்டை போட்டு வாழ்ந்தாங்க. இனிமே நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? நீ ஒன்னும் கவலைப்படாத ரூபா. நான் காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி கொண்டு வரேன், அத மார்க்கெட்ல வித்து காசு கொண்டு வரேன். மறுநாள் முகேஷ் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனான். அவனும் மரங்களை மதியம் வரைக்கும் வெட்டினான். அதுக்கப்புறம் அவனுக்கு தாகம் எடுத்துச்சு. ரொம்ப சூடா இருக்கே, தொண்டை வத்தி போயிட்டே இருக்கு. முகேஷ்க்கு குடிக்க தண்ணி கிடைக்காம காட்டுல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். அங்க ஒரு கிணறு இருந்துச்சு. முகேஷ் அந்த கிணத்தை எட்டி பார்த்தான். அந்த கிணத்துக்குள்ள தண்ணி கிடையாது. ஆனா அந்த கிணத்துல இருந்து ஒரு நல்ல வாசனை வந்துச்சு. முகேஷ் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சான். கிணத்துக்குள்ள ஒரு சந்தன மரம் இருந்துச்சு. நான் கேட்டது என்னன்னா, இந்த சந்தன கட்டை ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு. அந்த சந்தன மரத்துல இருந்து முகேஷ் கொஞ்சம் மரங்களை வெட்டி விக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனான். அந்த சந்தன மரத்தை 50,000 ரூபாய்க்கு வித்தான். ரொம்ப சந்தோஷத்தோட முகேஷ் வீட்டுக்கு வந்தான். இப்ப தினமும் அந்த சந்தன மரத்துல இருந்து முகேஷ் கொஞ்சம் கொஞ்சமா விறகு வெட்ட ஆரம்பிச்சான். ரொம்ப சீக்கிரத்துல முகேஷ் ஒரு பெரிய வீடு, நிலபுலன்கள், அப்புறம் டிராக்டர் வாங்கினான். அங்க பின்ட்டுக்கு விவசாயம் சரியா பண்ண தெரியல. அதனால அவனுடைய நிலத்தை எல்லாத்தையும் வித்துட்டான். கொஞ்ச நாள்ல இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு வா, இல்லன்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். முகேஷ் பணக்காரன் ஆன கதை பின்ட்டு வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு ராத்திரி பின்ட்டு ரொம்ப அமைதியா முகேஷோட வீட்டுக்கு வந்தான். முகேஷும் அவருடைய மனைவியும் அந்த நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பின்ட்டு ஜன்னல் வழியா அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டான். இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணமே காட்டுல இருக்கிற அந்த சந்தன மரம் தான். காட்டுல ஒரு பாபா பார்த்தேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த சந்தன மரத்துக்கு மந்திரஜாலம் இருக்குன்னு. ஓஹோ, அந்த காட்டுல இருக்கிற கிணத்துலதான் சந்தன மரம் இருக்கா? பின்ட்டு காட்டுக்கு போனான். அவன் இங்கேயும் அங்கேயும் சுத்தி சுத்தி கடைசியில அந்த கிணத்துக்கிட்ட சேர்ந்தான். அதோ அந்த சந்தன மரம். பின்ட்டு கிணத்துக்குள்ள குதிச்சான். ஆனா அந்த சந்தன மரம் உடனே காணாம போயிடுச்சு. அப்புறம் கிணத்துல தண்ணி நிறைஞ்சது. பாவம் பின்ட்டுக்கு நீந்த தெரியாது. அதனால தண்ணியில முழுகி அப்படியே இறந்து போனான். ஜக்குங்கிறவரு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு உழைப்பாளி. ஆனா அவரு ரொம்ப ஏழ்மையானவரு. அவரு ஒரு குடிசையில தன்னோட மனைவி கௌரி கூட தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. வீட்ல அரிசி தீர்ந்து போச்சு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்னங்க செய்யறது? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பணக்கார பொம்பளை எப்பவுமே அவங்க ஏழ்மையை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க என்ன இப்படி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறீங்க? எங்க வீட்ல இருக்கிற மாடு கூட இத சாப்பிடாது. அவங்க இப்படி பேசிட்டு போறத நினைச்சு இவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் காட்டுக்கு போய் கட்டைகளை கொண்டு வரேன், நீ மார்க்கெட்டுக்கு அதை கொண்டு போய் வித்து காசு கொண்டு வந்தீன்னா மளிகை சாமான வாங்கிக்கலாம். ஜக்கு காட்டுக்கு போனாரு. கொஞ்சம் கொஞ்சமா விறக வெட்டி சேகரிச்சு வச்சாரு.
அவர் ஒரு பெரிய மரத்துல இருக்கிற விழுதுகளை வெட்டுறதுக்காக போனாரு. வெட்டுறதுக்கு கோடாலிய ஓங்கும் போது அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. என்ன வெட்டாதீங்க, என்ன வெட்டாதீங்க, என்ன வெட்டாதீங்க. இது யாருடைய குரல்? யார் இருக்காங்க அங்க? நான் தான், உன் முன்னாடி நிக்கிற இந்த மரம் தான். அந்த மரம் பேசுறத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஜக்கு அந்த மரத்துக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை நான் உன்னை வெட்டாம போனா சந்தைக்கு போய் நான் எதை விக்க முடியும்? அவர் கையில அரிசி வாங்குறதுக்கு கூட காசு இல்ல அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு மாயா மரம். நான் உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன். நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அதை நான் கொடுப்பேன். மரம் அப்படி சொன்னதும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துல நிறைய அரிசி, பருப்பு, மாவு இதெல்லாம் வந்துடுச்சு. அத பார்த்ததும் ஜக்குவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மாயா மரமே, நீ எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்ட. ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான பார்த்து கௌரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இனிமே நாம பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த சமயம் பக்கத்து வீட்டுக்காரி வந்தா. அங்க இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு, இவ்வளவு சாமான்களா? அதுவும் இந்த ஏழைங்க கிட்ட? பக்கத்து வீட்டுக்காரி அந்த கௌரி கிட்ட தன்னோட பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டா. சாயங்காலம் நடக்க போற பார்ட்டில ஏதாவது கிழிஞ்சு போன புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துடாத. ஆனா கௌரி கிட்ட பாவம் நல்லதா ஒரு புடவை கூட இல்ல. அதனால அவ ரொம்ப சோகமாகி அழ ஆரம்பிச்சிட்டா. அழுவாத கௌரி. கவலையில இருக்கிற இந்த ஜக்கு புது சேலை வாங்கறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்படி யோசிச்சுக்கிட்டே அவரு காட்டுக்கு போனாரு. அந்த மந்திர மரம் அவரை பார்த்து எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்டுச்சு. என் மனைவி கிட்ட ஒரு நல்ல புடவை கூட இல்ல. நான் அவளுக்கு நல்ல புடவைய கொண்டு வந்து எங்கேருந்து கொடுக்கறது? ஓ, இவ்வளவுதானா? நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அந்த மந்திர மரம் இப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு புது புடவை வந்துச்சு. ஜக்கு அந்த புது புடவைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் அந்த மரத்துக்கு தன்னோட நன்றிய சொல்லிட்டு அந்த புடவைய தன் கையில எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. புது புடவைய பார்த்ததும் கௌரிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த புது புடவைய கட்டிக்கிட்டு அவ ஜக்கு கூட சேர்ந்து பக்கத்து வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கும் போனா. கௌரி அழகான புடவை கட்டியிருக்கிறத பார்த்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா விருந்தாளிகளும் கௌரிய பாராட்டுனாங்க. இந்த புடவையில பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. கௌரிய எல்லாரும் பாராட்டுறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாரும் இவங்களோட ஏழ்மைய பார்த்து எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரும் என்னடனா இவள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பொறாம பிடிச்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரி அவளோட தங்க வளையல மறைச்சு வச்சுட்டா. அப்புறம் கௌரி தான் அந்த தங்க வளையல திருடிட்டான்னு பழி அவ மேல போட்டுட்டா. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தி பேசுனா. பாருங்க பாருங்க, இந்த கௌரி என்னுடைய வளையல திருடிட்டா. கௌரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு ஜக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவ்வளவு விலை உயர்ந்த வளையல நம்மளால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? வருத்தத்தோட காட்டுக்கு போய் ஜக்கு அந்த மந்திர மரத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அழுதுட்டு சொன்னாரு, அவ்வளோ விலை உயர்ந்த வலையில நான் எங்க இருந்து கொண்டு வந்து கொடுப்பேன்? அந்த மரம் சிரிச்சது. அப்புறம் சொல்லுச்சு, அட இதுதான் விஷயமா? உனக்கு என்ன தேவையோ நிச்சயம் அது கிடைக்கும். அப்புறம் அந்த இடத்துல 2 அழகான தங்க வளையல் வந்துச்சு. அத பார்த்துட்டு ஜக்கு சந்தோஷத்துல அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட ஜக்கு என்ன பண்ணாருன்னா உதவி செஞ்சதுக்காக தன்னோட நன்றிய சொன்னாரு. அந்த வளையல எடுத்துக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஜக்குவும் கௌரியும் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட அந்த வளையல கொடுத்தாங்க. எங்களால தப்பு நடந்து போச்சு, இதோ உங்களுடைய வளையல். அந்த வளையல பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டா. நான் என்னுடைய வலையில எப்போ ஒளிச்சு வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி இந்த ஏழைங்க கிட்ட இந்த வளையல் கிடைச்சிருக்கோம்? ஏதோ ரகசியம் இருக்கு, அத நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். கௌரி ஜக்கு கிட்ட கேட்டா, தங்க வளையல்களை நீங்க எங்க இருந்து எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா. காட்டுல ஒரு மாயா மரம் இருக்கு, அதுதான் எனக்கு இந்த வளையல கொடுத்தது. அந்த புடவை, அந்த மளிகை சாமான கூட மரம் தான் கொடுத்தது. ஜக்கு சொன்னது எல்லாத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி கேட்டுட்டா. அப்படியா? இதுதான் ரகசியமா? அப்படின்னா நானும் அந்த மந்திர மரத்துக்கிட்ட தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் கேட்டு அதுகிட்ட இருந்து வாங்கி ரொம்ப பெரிய பணக்காரியா ஆயிடுவேன். மறுநாள் அந்த ஜக்குவை பின்தொடர்ந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரி போனா. அந்த மரம் கிட்ட வரைக்கும் போயிட்டா. அந்த இடத்துல ஜக்கு அந்த மரத்துக்கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே அவ தூரமா நின்னு கவனிச்சா. ஜக்கு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி அந்த மரத்துக்கிட்ட போனா. மந்திர மரமே, இங்க பாரு, நான் கேக்குறது எல்லாத்தையும் உடனே நீ கொடுத்தாகணும். அப்படி அவ கேட்ட உடனே அந்த மரம் என்ன பண்ணுச்சுன்னா, அவ கேட்ட மாதிரி தங்க நெக்லஸ அந்த இடத்துல கொடுத்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரி இத பார்த்துட்டு சந்தோஷத்துல பைத்தியமாயிட்டா. ஆனா அந்த நெக்லஸ் அவ கழுத்துல போட்ட உடனேயே அந்த நெக்லஸ் பாம்பா மாறிடுச்சு. அவ அந்த பாம்பை பார்த்துட்டு பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அவ அந்த பாம்பை கழுத்துல இருந்து தூக்கி போட்டுட்டா. அப்புறம் அவ அந்த மந்திர மரத்தை பார்த்து கேட்டா, எதுக்காக பாம்பை கொடுத்தேன்னு. ஆனா ஜக்குக்கு மட்டும் அவர் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு கேட்டா. அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுச்சுன்னா, ஜக்கு பாவம், அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் கேட்டாரு, அது அவருக்கு ரொம்ப அவசியமான பொருட்கள்னு சொல்லுச்சு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரி பேராசைப்பட்டு பொருட்களை கேட்க ஆரம்பிச்சிட்ட, பேராசை பெரும் நஷ்டங்கிற மாதிரி உனக்கு பாம்பை கொடுத்தேன்னு சொல்லுச்சு. இத கேட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப கோவமாயிட்டா. நான் உன்னை எரிக்க போறேன். பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணான்னா, நெருப்பு எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா. ஆனா அந்த மரம் எரியவே இல்ல. அதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்காரி கட்டி இந்த சேலையில நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் பயந்து ஓட ஆரம்பிச்சா. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது நியாயமா, நேர்மையா, உண்மையா உழைச்சோம்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நிச்சயமா கிடைக்கும். ஆனா பேராசை பிடிச்சவங்களுக்கு நிச்சயமா எதுவும் கிடைக்காது. ஏன்னா பேராசைக்கு எந்த ஒரு முடிவும் இல்ல. பேராசை அதிகமா ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்தும் அதிகமாயிடும். இதுதான் பக்கத்து வீட்டுக்காரிக்கு நடந்துச்சு. ஒரு காலத்துல ஒரு விவசாயி இருந்தான். அவன்கிட்ட நிறைய வயல் பூமி இருந்தது. ஆனா அவனோட பயிருக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. இதனால அவன் ரொம்ப நொந்து போயிருந்தான். போன வாட்டி விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்கல, என்ன பண்றது? இந்த வாட்டி என்ன போடட்டும்? விவசாயி தன்னோட மனைவி கிட்ட போனான். நான் ஒன்று கேட்கணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? விதைய விதைக்கிற நேரம் வந்தாச்சு. இந்த வாட்டி என்ன போடுறது? எப்பவுமே நட்டுறதையே தான். ஆனா அதுல எனக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது. போன வாட்டி நீயே பார்த்தல்ல எல்லாமே எப்படி போச்சுன்னு. ஆனா நாம வேற என்ன பண்ண முடியும்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த வாட்டி நாம விதைக்காத ஏதாச்சும் விதைக்கணும். என்ன, நீங்க தப்பி தவறி ஏதாவது கஞ்சா செடிகளை நட்ட போறீங்களா என்ன? அட இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நீ வெள்ளை சந்தனத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? வெள்ளை சந்தனமா? அட ஆமா, நான் இத பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மரம் ரொம்ப விலை மதிப்புள்ளதாமே. அதோட கட்டைய வித்து நாம நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா அதோட விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் சரிதான்.
வெள்ளை சந்தனத்தை விளைய வைக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும், ஆனா லாபம் நல்லா கிடைக்கும். சரி, அப்போ இந்த வாட்டி நம்மளோட வயல்ல வெள்ளை சந்தனத்துக்கான பயிரை வளர்ப்போம். நான் மார்க்கெட்ல போய் செடியெல்லாம் வாங்கிட்டு வரேன். விவசாயி மார்க்கெட்டுக்கு போனான். அப்புறம் அந்த இடத்துல இருந்து நிறைய வெள்ளை சந்தனத்துக்கான செடிகளை எடுத்துட்டு வந்தான். விவசாயியும் விவசாயியோட மனைவியும் சேர்ந்து அந்த செடிகளை வயல்ல நட்டினாங்க. பாருங்க, எல்லாத்தையும் நட்டிட்டோம். இப்போ இத நல்லபடியா பாத்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. அப்பதான் மரம் நல்லா விளையும். நாம இதுக்கு நல்லா தண்ணிய பாய்க்கலாம். அப்புறம் சரியான நேரத்துக்கு உரத்தையும் போடலாம். விவசாயியும் அவனோட மனைவியும் கிணறுல இருந்து தண்ணியை எடுத்து அந்த செடிகளுக்கு ஊத்தினாங்க. அவங்க 2 பேரும் அந்த செடிகளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. செடிங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு நிறைய சாப்பாடு தேவை. மார்க்கெட்டுக்கு போய் உரத்தை எடுத்துட்டு வாங்க. சரி, 2 பேருமே ஒன்னா போலாம். நிறைய இருக்கும், தனியா எடுத்துட்டு வர முடியாது. அப்புறம் அவங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அப்புறம் அங்க இருந்து 2 பெரிய மூட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து செடி வேர்கள்ல சின்ன சின்ன குழிகளை தோண்டினாங்க. அப்புறம் அதுல உரத்தை போட்டாங்க. இங்க சின்ன சின்ன புல்லெல்லாம் வந்துகிட்டே இருக்கு, நாம அதை புடுங்கி போடணும். ஆமா, அப்பதான் நம்மளோட செடிங்க நல்லபடியா வளரும். விவசாயியோட மனைவி ஒரு மண்வெட்டியால செடிகளை சுத்தி இருக்கிற புல்லை எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் விவசாயி கிணறுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து செடிகளுக்கு ஊத்திட்டு இருந்தான். மெதுவா காலம் கடந்து போச்சு. அப்புறம் வெள்ளை சந்தனத்துக்கான செடிகள் வளர ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, நம்ம உழைப்புக்கு பலன் தெரியுது. பாரு, செடியெல்லாம் எவ்வளவு பெருசாயிருச்சுன்னு. ஆமா, இந்த வாட்டி நீங்க ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க. இதுல நஷ்டமே இருக்காது, ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அத நாம 2 பேரும் சேர்ந்து பண்ணியே தீருவோம். கண்டிப்பா. நாம விவசாயிங்க, நாம கஷ்டப்படலனா யாரு கஷ்டப்பட போறாங்க சொல்லு. அப்புறம் காலம் போக போக செடிங்களும் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் எல்லாத்துக்குமே நிறைய கிளைகளும் இலைகளும் வளர்ந்தது. நாம வயல 4 பக்கமும் கண்டிப்பா வேலி போடணும், இல்லனா காட்டு விலங்கெல்லாம் வந்து எல்லா இலையும் சாப்பிட்டு போட்டுரும். ஆமாங்க, நாம இன்னைக்கு வேலைய ஆரம்பிக்கலாம். இல்லனா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். விவசாயியும் அவனோட மனைவியும் சேர்ந்து வயலுக்கு எல்லா பக்கமும் வேலிய போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் கடும் வெயில்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இதோட பலன் பெருசா கிடைக்கும். ஆமாங்க, கண்டிப்பா. விவசாயியும் அவனோட மனைவியும் சேர்ந்து அவங்களோட வயலுக்கு 4 பக்கமும் வேலிய நல்லபடியா போட்டுட்டாங்க. இதால எந்த விலங்காலையும் கூட பயிரை நஷ்டப்படுத்த முடியாது. இப்போ இது பெருசாகிற வரைக்கும் நாம காத்திருக்கணும். நாம 2 பேரும் இத நல்லா பாத்துக்கிட்டோம். அதனால செடிங்க சீக்கிரமா வளர்ந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா காலம் கடந்து போச்சு. இப்போ செடிகளும் மரங்களா மாறி போச்சு. இப்போ அந்த மரக்கட்டைகளை வெட்டுறதுக்கான சரியான நேரமும் வந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் ஒரு பாம்பாட்டி விவசாயியோட வயல் பக்கமா போயிட்டு இருந்தான். அவனுக்கு சந்தனத்தோட நறுமணம் வந்துட்டு இருந்தது. அட, சந்தனத்தோட வாசம் நல்லா வீசுதே. யாரோ இங்க மரத்தை வளர்க்கறாங்க போல. பாம்பாட்டி அக்கம் பக்கம் பார்த்தான். அப்புறம் அந்த வேலிக்கு பின்னாடி அவனுக்கு வயல் தென்பட்டது. அங்க வெள்ளை சந்தனத்துக்கான மரங்கள் வெட்டப்படுறதுக்கு தயாரா இருந்தது. இத பார்த்து பாம்பாட்டிக்கு பேராசை வந்தது. ஓஹோ, இதானா? அதோட கட்டையெல்லாம் நான் விக்கிறேன். பாம்பாட்டி தன்னோட கூடையில இருந்து ஒரு பாம்பை வெளியில எடுத்து அத வெள்ளை சந்தன மரத்து மேல விட்டுட்டு போயிட்டான். பாம்புக்கு சந்தனத்தோட வாசம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால அது அந்த மரத்தோடையே சுருண்டுக்குச்சு. இப்ப அந்த விவசாயி மரத்தை வெட்ட வருவான், பாம்பை பார்த்து பயந்துருவான். அதுக்கப்புறம் நானு இந்த மரத்தை வித்துருவேன். அப்பதான் விவசாயியும் விவசாயியோட மனைவியும் வயலுக்கு வரத பாம்பாட்டி பார்த்தான். அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். விவசாயியும் விவசாயியோட மனைவியும் வயல் கிட்ட வந்தாங்க. அவங்க அந்த மரத்து மேல ஒரு பாம்பு சுருண்டு இருக்கிறத பார்த்தாங்க. அத பார்த்ததும் விவசாயியோட மனைவி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பாம்பு, பாம்பு, பாருங்களேன், அந்த மரத்துக்கு மேல பாம்பு இருக்கு, பாருங்க. பாம்பு இப்படி மரத்து மேல சுருண்டு இருக்கிறத பார்த்து விவசாயியும் பயந்துட்டாரு. இப்போ நம்ம மரத்தை எப்படி வெட்டுறது? இந்த பாம்பு மரத்தை விட்டு போகாது போலியே. ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிருமோ? அட கடவுளே, இப்போ நாம என்ன செய்யறது? வா, வீட்டுக்கு போலாம், அப்புறம் பாத்துக்கலாம். விவசாயியும் விவசாயியோட மனைவியும் சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க.
அவங்க இப்படி திரும்பி போகிறத பார்த்து பாம்பாட்டி சந்தோஷப்பட்டான். அட என்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. 2 பேரும் பயந்து ஓடிட்டாங்க. இப்போ இந்த மரத்தை வித்து நான் நிறைய சம்பாதிக்க போறேன். பாம்பாட்டி ரம்பத்தை எடுத்துட்டு வந்து மரத்தை வெட்ட பார்த்தான். ஆனா அவன் அந்த மரத்தை வெட்ட போனப்போ அந்த பாம்பு அவனை பார்த்து சீர ஆரம்பிச்சது. நீ என்னைய பயமுறுத்துறியா? நான் உன்னோட ஓனர் யாருன்னு உனக்கு தெரியல? பாம்பாட்டி அந்த பாம்பை மரத்துல இருந்து எடுக்க முயற்சி செஞ்சான். ஆனா அந்த பாம்பு மரத்தை பலமா புடிச்சுக்கிட்டு இருந்தது. பாம்பாட்டி ரொம்பவே முயற்சி செஞ்சான். ஆனா அந்த பாம்பை அங்கிருந்து எடுக்க முடியல. ரொம்ப நேரம் முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம் பாம்பாட்டிக்கு கோபம் வந்தது. அப்புறம் அவன்கிட்ட இருக்கிற ரம்பத்தை வச்சு அந்த பாம்பை கொல்ல பார்த்தான். இதனால பாம்பு அந்த பாம்பாட்டியை கொத்திடுச்சு. அப்புறம் அவன் அங்கேயே இறந்து போயிட்டான். பாம்பாட்டி இறந்ததுமே அந்த பாம்பு ஒரு புத்துக்குள்ள போயிடுச்சு. அடுத்த நாள் விவசாயியோட மனைவியும் வயலுக்கு வந்தப்போ அங்க பாம்பு இல்லாதத அவங்க பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடவுள் நம்மளோட பிரார்த்தனைய கேட்டுட்டாரு. அந்த பாம்பு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நம்ம மரத்தை வெட்டி விக்கலாம். விவசாயியோட மனைவியும் சந்தோஷமா மரங்களை வெட்டி அந்த சந்தன கட்டைகளை மார்க்கெட்ல விற்கிறதுக்கு போனாங்க. பாடம்: பேராசை பெருநஷ்டம். பேராசைக்கான விளைவுகள் எப்பவுமே மோசமா தான் இருக்கும். அதனால நாம எப்பவுமே பேராசைப்படக்கூடாது. அப்புறம் அடுத்தவங்களோட பொருட்கள் மேல தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. இந்த கதை டெல்லியில இருக்கிற ரன்பீரை பத்தின கதை. ரன்பீர் ஒரு நேர்மையான உழைக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர். ரன்பீர் எப்பவுமே தன்னோட வேலையை ரொம்ப நேர்மையாவும் அப்புறம் ரொம்ப மனசாரவும் செய்வாரு. இன்ஸ்பெக்டர் ரன்பீர், டெல்லிக்கு வந்து உங்களுக்கு மொத்தம் 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் மொத்த டெல்லி சிட்டியும் உங்க மேல பயத்திலேயே இருக்கு. அதனால நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் தரியாகஞ்சுக்கு போகணும். அப்புறம் அங்கேயும் இதே மாதிரி ரொம்ப தைரியமாக நேர்மையாக உங்கள் வேலையை செய்யுங்க. எஸ் சார், இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நீங்களே பார்த்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நினச்சி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் இருக்கோம்ல உங்க கூட, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரன்பீர் தன்னோட பெரிய அதிகாரி சொன்னதை கேட்டுட்டு தரியாகஞ்ச் போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு. அப்புறம் தன்னோட அம்மா பிரபா தேவி கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அம்மா, நீங்க இன்னைக்கு என் கூட பேசவே இல்லையே, ஏன் கோவமா இருக்கீங்களா? நான் உன்கிட்ட எதுக்காக பேச மாட்டேங்கிறேன்னா, நீ ஒரு பொய்க்கார. இவ்வளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சிட்டல. அப்புறம் நான் உன்கிட்ட பேசலன்னு குறை சொல்ற. அப்படியாம்மா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ உங்களுக்கு அந்த தரியாகஞ்ச பத்தி விஷயங்களும் தெரியும்ல? ஆனா நீ அங்க போக கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ அந்த தரியாகஞ்ச் போறதுனால உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். இல்லம்மா, நான் அங்க போய் தான் ஆகணும். சின்ன வயசுல இருந்து நான் அந்த தரியாகஞ்ச பத்தி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அப்பாவும் கடைசியா அந்த இடத்துக்கு தான் போனாரு. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அவரை பத்தி எதுவும் தெரியல. வேண்டாம்ப்பா, போகாத, தயவு செஞ்சு போகாத. ரன்பீரோட சின்ன வயசுல இருந்தே பிரபாவதிக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டு அங்கேயே உயிர் போயிடுச்சு. ஆனா பிரபா தேவியோட ஆத்மாவோ ரன்பீர் கிட்ட போட்டோ வழியா பேசிக்கிட்டே இருந்தது. நீங்க எல்லாரும் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல, நீங்க கொடுக்க வேண்டிய வரியை நான் 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன். முதலாளி, நாங்க போன வருஷம் வாங்கின கடனையே அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப 4 மடங்கு வரினா நாங்க எங்கிருந்து கொடுப்போம்? அப்புறம் விவசாயிங்க விவசாயம் பண்றதையே நிறுத்திடுவாங்க. இங்க பாருங்க, இதுல என்னால உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணவே முடியாது. என் கையில எதுவும் கிடையாது. விவசாயிங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது ஜெகத் கிட்ட பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு. அப்புறம் அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தரம் வீர பாக்குறதுக்கு போனாங்க. அவரு தரியாகஞ்சோட ரொம்ப பெரிய ஆளு, அப்புறம் ரொம்ப பெரிய தலைவரும் கூட. ஒருவேளை நீங்க விவசாயம் பண்ணணும்னா நான் சொல்ற பேச்சை நீங்க கேட்டுதான் ஆகணும். தரியாகஞ்சோட ஒரே முதலாளி, அதனால நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். இதுல எங்களுக்கு எந்த ஒரு புண்ணியமும் இருக்காது ஐயா. அப்பதான் தரம்வீர் 2 ரவுடிகளை அந்த இடத்துக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் சொன்னாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே துரத்து. இனிமே இவங்களை நான் பார்க்கவே கூடாது. 2 ரவுடிங்க வந்து அந்த ஜனங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தினாங்க. வெளியே போங்க, எங்க இருந்து தான் இங்க பிச்சை எடுக்க வந்துட்டீங்கன்னு தெரியல. விவசாயிங்க எல்லாரும் ரொம்ப வேதனையோட அந்த இடத்த விட்டு போனாங்க. அன்னைக்கு தான் ரன்பீருக்கு தரியாகஞ்சுக்கு போஸ்டிங் ஆனாரு. அண்ணா, தரியாகஞ்ச் போலாமா? கண்டிப்பா போலாண்ணே. 30 ரூபாய் கொடுங்க.
அதுக்குள்ள அந்த இடத்துக்கு சில ரவுடிங்க வந்தாங்க. ரன்பீரை ஒரு அப்பாவின்னு நினைச்சு அவர்கிட்ட பணம் பிடுங்கிறதுக்கு பார்த்தாங்க. 30 ரூபாய் கிடையாது, முழுசா 300 ரூபாய். ஆனால் இவர் 30 ரூபாய் தானே சொன்னாரு. இப்போ நீ எங்களுக்கு மொத்தம் 500 ரூபா கொடுக்கணும். அப்போதான் நீ இங்கேருந்து போக முடியும். உங்களால் இனிமேல் எந்த அப்பாவிக்கிட்ட இருந்தும் பணத்தை பிடுங்க முடியாது. ரவுடிங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரன்பீர் கிட்ட மோசமா நடந்துக்கிட்டாங்க. நீ எப்படி எங்களுக்கு பணத்தை கொடுக்காம போறேன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இது ரொம்ப பெரிய அநியாயம். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது காப்பாத்துங்க. ரன்பீர் எல்லார்கிட்டயும் உதவி கேட்டாரு. ஆனா யாருமே முன்னாடி வந்து எதையும் பார்க்கல. அப்ப ரன்பீர் போய் ஒரு கரும்பு ஜூஸ் கடையில இருந்து சில கரும்புகளை எடுத்தாரு. அப்புறம் அந்த ரவுடிங்கள அந்த கரும்பால போட்டு அடி அடி நடிச்சாரு. அட, நீ எதுக்குப்பா இந்த சின்ன விஷயத்துக்கு எங்களை அடிக்கிற? இனிமே நீங்க யாரும் யாருக்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கக்கூடாது, புரியுதா? ஆனா நீ யாருப்பா? இந்த சிட்டியோட புது இன்ஸ்பெக்டர் ரன்வீர். ரன்பீரோட வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் ரவுடிங்க எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடினாங்க. ஒரு பக்கம் ரன்பீருக்கு தரியாகஞ்சில் நடக்கிற அநியாயங்களை பத்தி தகவல் கிடைச்சது. இன்னொரு பக்கம் தரம்வீர் புது திட்டத்தை போட ஆரம்பிச்சாரு. இந்த காட்டில் இருக்கிற எல்லாமே லால் சந்தனோட வீடு. இதை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். சரி முதலாளி, நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும்னு சொல்லுங்க. நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு போலீஸ்காரன் வந்திருக்கானா. நாம இந்த லால் சந்தனோட வீட்டை மறைச்சே வச்சாகணும், இல்லைனா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். ரன்பீர் தரியாகஞ்சுக்கு வந்து சரியா 10 நாட்கள் ஆயிடுச்சு. ரன்பீர் இப்போ தரம்வீரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. நாம் இந்த தரியாகஞ்சா இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றணும்னா நம்ம எப்படியாவது அந்த தரம்வீரை பிடிச்சே ஆகணும். எஸ் சார். ஆனால் இது வரைக்கும் யாரும் இவ்வளோ தைரியமாக இருந்ததே இல்லை சார். நைட் 2 மணி ஆயிடுச்சு. தரம்வீரை பிடிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல டைம் கிடைக்கவே கிடைக்காது. ரன்பீர் அப்புறம் அவருடைய நண்பர் கான்ஸ்டபிள் ராத்திரி 2 மணிக்கே யாருக்கும் தெரியாம தரம் வீட்டுக்கு போனாங்க. தரம்வீர் ஒரு போட்டோவுக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. பிரபாக்கா, நான் இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட காரியமும் பண்ணலை. நான் ஜனங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர வேற எதுவும் இல்லை. நீ அநியாயத்துக்கு மாட்டிக்க போற தரம். ரன்பீர் தரம்வீர் போட்டோ கிட்ட பேசுறத பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நேரா தரம்வீர் கிட்ட போய் அந்த போட்டோவை பார்த்தாரு. அப்ப அதுல பிரபாதேவி, அதாவது அந்த போட்டோல தன்னோட அம்மாவை பார்த்தாரு. இது நடக்கவே முடியாது, இது நடக்கவே முடியாது. எப்படி இந்த சம்பவம் இங்க நடக்குது? நீ யாரு? இந்த ராத்திரியில என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னோட அம்மாவோட போட்டோ. இவங்களோட பேரு பிரபாதேவி. ஆனா நீ யாரு? அப்புறம் இந்த போட்டோ உன்னோட வீட்டுல எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. அப்பதான் தரம்வீர் எல்லா உண்மைகளையும் சொன்னாரு. நான் உன்னோட மாமா கண்ணா. பிரபாதேவி என்னோட பெரிய அக்கா. பல வருஷங்களுக்கு முன்னாடி தரியாகஞ்சில் உன்னோட அம்மாவும் உன்னோட அப்பாவும் 2 பேருமே காணாம போயிட்டாங்க. உன்னோட அப்பா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்னோட அக்கா இறந்து போயிட்டாங்க. தரம்வீரும் ரன்பீரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. நாலாபுறமும் காத்து வீச ஆரம்பிச்சது. காட்டுல பெரிய வெளிச்சம் ஒண்ணு ஏற்பட்டது. அதாவது ராத்திரி இருட்டுல சூரியன் போல இருந்தது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்காக காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அந்த வெளிச்சம் லால் சந்தன் கிராமத்துல இருந்து வந்தது. அங்க அந்த லால் சந்தனோட வீட்டுல இருந்து தான் வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குது? சந்தனோட வீடுகளா? ஆனா இதெல்லாம் என்ன? நம்ம அந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்தாகணும். தரம்வீரும் ரன்பீரும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி ஜகத்தும் போக ஆரம்பிச்சான். அந்த இடத்துல அவங்க பார்த்தாங்க அந்த லால் சந்தனோட கிராமம் காத்துல பறந்துட்டு இருந்தது. தரம்வீர் அப்புறம் ரன்பீர் 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்தாங்க. மொத்த லால் சந்தன் கிராமமே அவங்களுக்கு காற்று போல தெரிஞ்சது. இந்த கிராமம், இந்த லால் சந்தனோட கிராமம் எப்படி மேலே பறந்துட்டு இருக்கு? இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ள ஷாமு பிரபாதேவியோட போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. அது ரொம்பவே மின்னிக்கிட்டு இருந்தது. முதலாளி, இந்த போட்டோ மின்னிக்கிட்டு இருக்கு. அம்மா தான் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொடுங்க, அந்த போட்டோ என்கிட்ட கொடுங்க. இந்த லால் சந்த் மேல இருக்கிற உரிமை தரியாகஞ்ச் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கும் உனக்கும் மட்டும்தான் இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உங்க மாமா நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு. இப்ப இந்த குட்டை நான் எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். பிரபாதேவி போட்டோல இருந்து இத சொன்ன உடனே
அங்க இருந்த லால் சந்தன் மரம் விலங்கா மாறிடுச்சு. அப்புறம் தரம்வீர அந்த விலங்கு கைது செஞ்சிடுச்சு. பாத்தீங்களா மாமா, எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நீங்க என் குடும்பத்தை என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கு. என்ன விட்டுடு, என்ன போக விடு, நான் இந்த நாட்டை விட்டு ஒரேடியா ஓடிடுறேன். தரம்வீர் மாமாவுக்கு விலங்க பூட்டின உடனே அந்த லால் சந்த் கிராமம் மேகத்தை விட்டு கீழே வந்தது. அப்புறம் அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அமைதியான லால் சந்தன் கிராமம் தெரிய வந்தது. அதை இது நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்தது ரன்வீரோட அப்பா தர்மேந்திரர் தான். ரன்வீர் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்பா, நீங்க இத்தனை வருஷங்களா இந்த லால் சந்தன் கிராமத்துல கைதா இருந்தீங்களா? உன்னோட மாமா தான் என்னை இங்கே கைது பண்ணி வச்சிருந்தாருப்பா. ஏன்னா நான் தரியாகஞ்சோட மொத்த நிலத்துக்கும் சொந்தக்காரன். இன்னைக்கு நீ இருந்த காரணத்தால் நான் ஒரு வழியாக விடுதலை ஆயிட்டேன். நீ இங்கே வர்றத அதனால தான் உங்கள் அம்மா தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டுறத அவள் விரும்பவே இல்லைப்பா. கிராமத்து ஜனங்க எல்லாரும் லால் சந்தனோட வீட்டுல இருந்தாங்க. அப்புறம் அவங்க விவசாயம் செஞ்சு அவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. தர்மேந்தர் இப்போ தரியாகஞ்சிலேயே வாழ்ந்து வந்தாரு. அரசாங்கம் ரன்வீரை இப்போ இன்ஸ்பெக்டர்ல இருந்து அந்த நகரத்தோட ஏசிபியா ஆக்கினாங்க. யோகி ஒரு போலீஸ் ஆபீசர். அவருக்கு தமிழ்நாடுவை சேர்ந்த நிலகோண்டா காட்டுக்கு போஸ்டிங் கிடைச்சது. அப்புறம் இந்த காட்டுல தான் சிவப்பு சந்தன மரங்கள் நிறைய இருக்கு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் சிகப்பு சந்தன மரத்தை யாராலையும் கடத்த முடியாது. ஓகே சார். ஆனா அந்த வரதராஜன் அந்த சந்தன மரத்தை கடத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது வழியை கையாளுறான். இப்ப நான் வந்துட்டேன் இல்ல, அவன் இனிமே ஒரு மரத்தை கூட கடத்தவே முடியாது. நான் ஒரு ஆளே டே அண்ட் நைட் பேட்ரோல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம செக் போஸ்ட்ல டியூட்டியில இருக்காரே முகேஷ், அவரு ரொம்ப நேர்மையானவரு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சார், புறப்படுங்க, செக் போஸ்டுக்கு போகணும். கான்ஸ்டபிள் ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகிய செக் போஸ்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஹலோ சார், குட் மார்னிங். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா முதல் தடவையா இன்னைக்கு தான் பாக்குறேன். தேங்க்யூ. நானும் உங்க நேர்மையை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். நாம வண்டிங்களை இன்னும் நிறைய சோதனை போடணும். இப்போ சிகப்பு சந்தன மரங்கள் நிறைய கடத்தலாகுது. இப்படியே போயிட்டு இருந்தா அந்த மரத்தை பாக்குறதே ரொம்ப கஷ்டமாயிடும் முகேஷ். சார், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த வரதராஜன் இருக்கான்னு தெரியும் சார். நீங்க ஏன் அவனை பிடிக்கவே மாட்டேன்றீங்க சார்? அவன் இந்த காட்டுல தான் சார் பிறந்து வளர்ந்தது. அவன் ஒரு மூலையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். நாங்க அவனை பிடிக்க போகும்போதெல்லாம் காட்டுக்குள்ள எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறான் சார். ஆனா சிகப்பு சந்தன மரம் இந்த காட்டை விட்டு இந்த செக் போஸ்ட விட்டு போகாம நம்ம பாத்துக்க முடியும் இல்லையா? எஸ் சார். நான் இன்னும் ஃபோர்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் 2 கான்ஸ்டபிள்ஸ் இந்த செக் போஸ்ட்ல இருப்பாங்க சார். இனிமே சந்தன மரத்தை கடத்த முடியாதுன்னு நான் சொல்றேன் சார். நாம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அது நடக்கும். அன்னில இருந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் அவரே பகல் நேரங்கள்ல மலைப்பகுதியில பள்ளத்தாக்கு எல்லா இடத்துலயும் பெட்ரோலிங் பண்ணாரு. அதுவும் முக்கியமா ராத்திரி நேரங்கள்ல. இங்க காட்டுக்குள்ள டேரா போட்டு மறைஞ்சிருக்கிற அந்த வரதராஜனுக்கு யோகி வந்திருக்கிற தகவல் கிடைச்சது. அண்ணா, அந்த யோகி ராத்திரி பகல்னு காட்டுல பெட்ரோலிங் பண்றாரு. இப்ப நாம எப்படி அந்த சந்தன மரத்தை கடத்துறது? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் சின்னவனே. வரதராஜன் சுவாமியோட காதுல ஏதோ ஒன்னு சொன்னான். அப்புறம் ராத்திரி இருட்டுல சுவாமி ஃபாரஸ்ட் ஆபீசரோட ஆபீஸுக்கு வெளியில போனான். அவன் அங்க யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல கார்டங்க வந்தாரு. ஏய், அண்ணா உனக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதுக்கு பதிலா நீங்க நடக்கிற விஷயத்த அப்பப்ப தகவல் அனுப்ப. வாரம் உனக்கு ஸ்வீட் இங்க வந்து சேரும். அப்படியா? அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. சரி. சுவாமி ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களோட இடத்துக்கு போனான். அப்புறம் வரதராஜன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இனிமே பாக்குற அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் நம்மள என்ன பண்றான்னு. ஆமாண்ணா. அன்னைக்கு ராத்திரியில இருந்து வரதராஜனும் அவனோட ஆட்களும் சிவப்பு சந்தன மரத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் இங்க இருக்கிற கார்டு வரதராஜனுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் எந்த லொகேஷன்ல இருக்காருன்னு மெசேஜ் பண்ணி சொல்லுவான். ஃபாரஸ்ட் ஆபீசர் தெற்கு திசையை நோக்கி போகும்போது அப்ப வரதராஜனோட ஆட்கள் வடக்கு திசையில இருக்கிற சிகப்பு சந்தன மரத்தை வெட்டுவாங்க. அப்புறம் யோகி வடக்கு திசையை நோக்கி பெட்ரோலிங் பண்றதுக்கு போகிற சமயத்துல அவங்க தெற்கு திசையில மரங்களை வெட்டிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வடக்கு திசையில இருந்து வரதராஜனோட ஆட்கள் சந்தன மரத்தை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. யோகி அந்த இடத்துக்கு போனப்ப
யோகியோட கவனம் அப்ப புதுசா வெட்டின அந்த மரத்தோட ஏர் தண்டுகிட்ட போச்சு. இந்த மரம் என்னடா இன்னைக்கு வெட்டுற மாதிரியே தெரியுது. ஆனா நான் தினமும் பெட்ரோலிங் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இவனுடைய ஆளுங்கள் வந்து எப்படி இந்த மரத்தை வெட்டிட்டு போறானுங்க? ஏதோ தப்பா தெரியுதே. யோகி எதுவும் பேசாம ஜீப்பை எடுத்துக்கிட்டு தெற்கு திசையை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அவரு இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தப்ப கூட அப்பதான் சந்தன மரத்தை வெட்டிட்டு போயிருக்காங்கன்றத அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த மரத்தை இன்னைக்கு தான் வெட்டி இருக்காங்க அப்படின்னா இந்த வரதராஜன் சந்தன மரத்தை கடத்திக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இத உடனடியா நான் நிறுத்தி ஆகணும். வண்டியை செக் போஸ்டுக்கு விடுங்க. யோகி ஜீப்ல உட்கார்ந்தாரு. அப்புறம் கார்டு வண்டிய செக் போஸ்ட் கிட்ட ஓட்டிட்டு போனாரு. என்னாச்சு சார்? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தனியா பேசணும். சரி சார், வாங்க சார், உள்ள உட்காந்து பேசலாம். அந்த செக் போஸ்டோட சின்ன அறையில ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகி அப்புறம் இன்ஸ்பெக்டர் முகேஷ் இருந்தாரு. சொல்லுங்க சார், இங்க நாம பேசுறது யாருக்கும் கேட்காது. முகேஷ், இப்பவும் சந்தன மரத்தை காட்டுல வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பெரிய வண்டி ஏதாவது இந்த பக்கம் போச்சா? இல்ல சார், இந்த பக்கம் எதுவும் போல சார். ஆனா நாளைக்கு வரும் சார். காட்டுல ரோடு போடுறதுக்கு மண் எடுத்துட்டு வராங்க. அப்படின்னா அதுலதான் சிகப்பு சந்தன மரம் போகும் சார். நாளைக்கு எப்படியாவது அந்த ட்ரக்கை இந்த செக் போஸ்ட்டை விட்டு தாண்டாம பாத்துக்கிறேன் சார். நான் அந்த வரதராஜனை எப்படியோ பிடிச்சே தீருவேன். சரிங்க சார். இங்க வரதராஜன் தன்னோட இடத்துல என்ன பண்றதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். நாளைக்கு மண்ணை கொண்டு போற வண்டியில நாம வெட்டி வச்சிருக்கிற சந்தன மரத்தை கடத்தணும், அப்படிதானே சொல்ற? அதான் இல்ல. இந்நேரம் எல்லா விஷயமும் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் நமக்காக நாளைக்கு செக் போஸ்ட்ல காத்துக்கிட்டு இருப்பான். அப்படின்னா நாம என்ன பண்றது? எப்படி இந்த சந்தன மரத்தை காட்டுல இருந்து வெளியே கொண்டு போறது? வரதராஜன் தன்னோட திட்டத்தை போட்டுட்டான். மறுநாள் காலையில மணல் கொண்டு போற லாரி காட்டுக்குள்ள வந்தது. இன்ஸ்பெக்டர் முகேஷ் ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகிக்கு இந்த விஷயத்த போன் பண்ணி சொன்னாரு. சார், ட்ரக் வந்துருச்சு, நீங்களும் வாங்க. சரி. அந்த ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போச்சு. இங்க ட்ரக் எல்லா மணலையும் அன்லோட் பண்ணுச்சு. அப்புறம் இங்க வரதராஜனும் அவனோட ஆட்களும் அந்த வண்டியில சிகப்பு சந்தன மரத்தோட ஒரு கிளைய லோட் பண்ணாங்க. இங்க ஃபாரஸ்ட் ஆபீசரும் கார்டும் ஜீப்ல வந்தாங்க. ஆனா அவங்க வர வழியில நிறைய மரங்கள் கீழே விழுந்திருந்தது. சார், நாம சுத்தி தான் சார் போகணும். இது எல்லாத்தையும் செஞ்சது அந்த வரதராஜனா தான் இருப்பான். சீக்கிரம் போலாம் சார், அவனை எப்படியாவது பிடிக்கலாம் சார் இன்னைக்கு. அதுக்குள்ள வரதராஜன் அங்கிருந்து போயிட்டான். அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகி போன உடனே அந்த இடத்த விட்டு ட்ரக்கும் புறப்பட்டு போயிடுச்சு. செக் போஸ்ட் கிட்ட போ. யோகி இன்ஸ்பெக்டர் முகேஷுக்கு உடனே போனை போட்டாரு. முகேஷ், அவங்க இங்க இருந்து புறப்பட்டுட்டாங்க, நீங்க தான் அவங்கள தடுக்கணும். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் முகேஷ் அவங்களோட ஆட்களோட சேர்ந்து செக் போஸ்ட்ல நின்னுட்டு இருந்தாரு. அந்த ட்ரக்கும் மெல்ல மெல்ல செக் போஸ்ட நோக்கி வந்துட்டு இருந்தது. செக் போஸ்ட் கிட்ட முகேஷும் அப்புறம் நிறைய போலீஸ்காரங்க கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருந்தாங்க. டிரைவர் போலீஸ்காரங்களை பார்த்த உடனே அவன் அந்த வண்டியை நிறுத்திட்டான். பின்னாடியே ஃபாரஸ்ட் ஆபீசர் தன்னோட ஜீப்பை கொண்டு வந்து அங்க நிறுத்தினாரு. அந்த ட்ரக்கை நாலாபுறமும் சுத்தி வளைச்சிட்டாங்க. கான்ஸ்டபிள், செக் பண்ணுங்க, ட்ரக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. கான்ஸ்டபிள் அந்த ட்ரக்ல ஏறினாரு. சார், இங்க சிகப்பு சந்தன மரம் இருக்கு, அதுவும் ஒரே ஒரு கிளை சார். என்ன? இன்ஸ்பெக்டரும் ட்ரக்ல ஏறி உள்ள செக் பண்ணாரு. அங்க சிகப்பு சந்தன மரத்தோட ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. சார், நீங்க இங்க வாங்கல. இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகியும் அந்த ட்ரக்ல ஏறினாரு. அவரும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாரு. அந்த வரதராஜன் இந்த முறையும் நம்மள நல்லா ஏமாத்திருக்கான். அப்புறம் இங்க வரதராஜன் அவனோட ஆட்களோட அப்புறம் சிகப்பு சந்தன மரங்களோட நதி வழியா சிகப்பு சந்தன மரங்களை காட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. என்ன யாராலையும் தடுக்க முடியாது. சிகப்பு சந்தன மரம் எனக்கு மட்டும்தான்.